எப்சிலான் எடிட்டர் வெர்ஷன் 10. இந்த எடிட்டரில் நம்ம பேசிக் கீயை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். Ctrl+X Ctrl+F இந்த கீ யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணலாம், ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். Ctrl+X Ctrl+F. நான் ஆல்ரெடி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ணுறேன். 4343.html இந்த ஃபைல் தான் அது. கர்சர் அங்கே இருக்குது பாருங்கள், என்டர். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணலாம், அதே கீ தான். Ctrl+X Ctrl+F. ஒரு நேம் ஒன்று டைப் பண்ணிக்கிறேன், raja.html. என்டர் கொடுக்குறேன். இப்போ ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+X ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். Ctrl+X Ctrl+F. ஒரு லைனோட எண்டில் கர்சரை கொண்டு வரணும்னா நம்ம யூஸ் பண்ணுற கீ பார்த்திங்கன்னா Ctrl+E. ஒரு லைனோட ஃபஸ்ட்டில் கர்சரை கொண்டு வரணும்னா நம்ம யூஸ் பண்ணுற கீ Ctrl+A. இப்போ நம்ம ஒரு வேர்டை செலக்ட் பண்ண போகிறேன். ஷிஃப்ட்டு ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும், ஒவ்வொரு லெட்டராக செலக்ட் ஆகும் பாருங்கள். Alt+W காப்பி, பேஸ்ட் Ctrl+Y பேஸ்ட். அங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிருக்கும். திரும்பவும் செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட்டு ஏரோ ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒவ்வொரு லெட்டராக செலக்ட் ஆகுது. Ctrl+W கட்டு, Ctrl+Y பேஸ்ட்டு. நம்ம ஒரு வேர்டை சர்ச் பண்ணி போகிறோம். இப்போ இந்த வேர்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+S திரும்பவும் எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வேர்டு இருந்தால் சர்ச் ஆகும். கேன்சலுக்கு Ctrl+G கேன்சல். Alt+1. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம HTML டேக் வந்து நீங்கள் டைப் பண்ணிருக்கீங்க, ஓப்பன் டேக் இருக்குது, அதுக்கு க்ளோசிங் டேக் வேணும். அதை டைப் பண்ணாமல் Alt+1 கொடுத்தீங்கன்னா இப்போ பேரா டேக் இருக்குது, அங்கே பேரா க்ளோசிங்னு வந்துடும். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத்தாலிக் டேக்கு, அதை Alt+1 கொடுக்குறேன், க்ளோசிங் டேக் வந்துடுச்சு. இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். Alt+H ஒரு பேராவை செலக்ட் பண்ண Alt+H. ஒரு பேஜில் இருக்க டெக்ஸ்ட்டை மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl+Shift+End. ஒரு பேஜில் டெக்ஸ்ட்டு கீழே இருந்து ஃபுல்லாக மேலே வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ண கீ வந்து பார்த்திங்கன்னா Ctrl+Shift+Home. ஒவ்வொரு லெட்டராக நம்ம டெலிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கீ Ctrl+D. மேலே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிட்டே இருக்கும். Alt+D ஒரு வேர்டாக டெலிட் பண்ணுறதுக்கு இந்த கீ யூஸ் பண்ணுறோம். Ctrl+K ஒரு லைனே டெலிட் ஆகிடும். Alt+K ஒரு பேராவே டெலிட் ஆகிடும். Ctrl+Z நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே மூவ் ஆகி மேலே போய்கிட்டே இருக்கும். Ctrl+Z கொடுத்தீங்கன்னா, Ctrl+Z கொடுத்து பாருங்கள், அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ண அந்த டெக்ஸ்ட்டை மேலே அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு தான் இந்த கீ யூஸ் பண்ணுறோம். Alt+Z அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்கும், கீழே வந்துக்கிட்டே இருக்கும். Ctrl+X Shift+3 இந்த கீயை யூஸ் பண்ணால் மார்க் செட் ஆகிடும். இந்த கீயை எப்படி ஒர்க்கில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த Ctrl+X Shift+3 பார்த்திங்கன்னா எப்சிலான் 10லேயும் ஒர்க் ஆகும், நியூ வெர்ஷன்லேயும் ஒர்க் ஆகும். Ctrl+2 அது மார்க் செட்டு தான். இந்த Ctrl+2ங்கிறது எப்சிலான் 10ல் ஒர்க் ஆகும், நியூ வெர்ஷனில் ஒர்க் ஆகாது. Alt+Shift ஹேர்லி பிரேஸ் ஒரு பேராக அப்படியே நீட்டாக இருக்குது ஃபுல்லாக. நம்ம வந்து ஏரை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த லைனை ஃபுல்லாக பார்க்க முடியும், அப்படி பார்க்க முடியும். அதை பிரேக் பண்ணி பார்க்கணுன்னா
ஆல்டு ஷிஃப்ட்டு ஹேர்லி ப்ரெஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிருக்கும். அதே ஆப்போசிட்டில் அந்த கீ யூஸ் பண்ணிங்கன்னா அன்பிரேக் ஆகிடும். கண்ட்ரோல் X2 ஸ்ப்ளிட் விண்டோ. 2 விண்டோவாக நீங்கள் ஒரு விண்டோவை 2 விண்டோவாக ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே ஒரு விண்டோ இருக்குது, கீழே ஒரு விண்டோ இருக்குது. இங்கே ஒரு ஃபைலை கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட் பண்ணுற பாருங்கள். செகண்ட் விண்டோவில் கண்ட்ரோல் XF செகண்ட் விண்டோ. இப்போ நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன். கண்ட்ரோல் X5 அப்படின்னா ஒரு விண்டோவில் வெர்டிக்கலாக எத்தனை விண்டோ வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் ஒரு விண்டோ, எத்தனை டைம் ஓப்பன் பண்ணலாம் அத்தனை விண்டோ வரும். கண்ட்ரோல் X5. அதேமாதிரி கண்ட்ரோல் X2 யூஸ் பண்ணால் கூட எத்தனை விண்டோ வேணாலும் வரும். கண்ட்ரோல் X2, இங்கே கண்ட்ரோல் X5. இந்த மாதிரி எத்தனை விண்டோ வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணி எத்தனை ஃபைல் வேணாலும் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். க்ளோஸ் பண்ணால் கண்ட்ரோல் X0, எந்த விண்டோவில் இருக்கோ அந்த விண்டோ க்ளோஸ் ஆகிடும். கண்ட்ரோல் X1 அப்படின்னு கொடுத்தா எந்த விண்டோ வேணுமோ அந்த விண்டோவில் வச்சுட்டு கொடுக்கணும். நான் கண்ட்ரோல் டேப் கொடுத்துட்டு கண்ட்ரோல் X1 கொடுக்குறேன். இப்போது ஒரு விண்டோ மட்டும் இருக்குது. கண்ட்ரோல் ஹோம் அப்படின்னா அந்த பேஜோட டெக்ஸ்ட்டில் ஹோமுக்கு போய்டும். அந்த கண்ட்ரோல் எண்டு அப்படின்னா அந்த கீ யூஸ் பண்ணிங்கன்னா பேஜில் டெக்ஸ்ட்டோட எண்டுக்கு வந்துடும். ஆல்டு ஹோம். ஆல்டு ஹோம் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 விண்டோ இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு விண்டோவுக்கு கர்சர் போயிருக்கும். திரும்ப ஆல்டு ஹோம்னு கொடுத்தீங்கன்னா செகண்ட் விண்டோவுக்கு வந்துடும். இப்போ ஆல்டு ஹோம்னு கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு விண்டோ போகுது. இப்போது இந்த கீ ஆல்டு எண்டுன்னு கொடுத்தா கூட செகண்ட் விண்டோவுக்கு வரும். இது எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். F10 கண்ட்ரோல் டேப் அப்படின்னு கொடுத்தா ஃபஸ்ட் விண்டோ போகும். கண்ட்ரோல் டேப்னு கொடுத்தா செகண்ட் விண்டோ வரும். இந்த கீ பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷனில் ஒர்க் ஆகாது. கண்ட்ரோல் XX இது வந்து நேம் ஆஃப் த கீன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை ஒரு டேகோ இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் Xன்னு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கீயை கொடுத்தீங்கன்னா அந்த கீயில் அது ஸ்டோர் ஆகிடும். இப்போது நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கேயாவது தேவைப்படுது, அந்த டேக் தேவைப்படுது, இல்லை இந்த டெக்ஸ்ட்டு தேவைப்படுதுன்னா கண்ட்ரோல் XY அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் எந்த கீயில் ஸ்டோர் பண்ணிங்களோ அதே கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டேக் வந்துடும், இல்லை அந்த டெக்ஸ்ட் வந்துடும். கண்ட்ரோல் XL இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த பேஜில் எத்தனை லைன் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஆல்டு C ஒரு வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக சேஞ்ச் பண்ணணும்னா இந்த கீ யூஸ் பண்ணுங்கள். ஆல்டு C சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஆல்டு L ஸ்மால் லெட்டராக நீங்கள் சேஞ்ச் பண்ணால் ஆல்டு L யூஸ் பண்ணுங்கள். ஆல்டு L இப்போ சேஞ்ச் ஆகிருக்கும், அந்த வேர்டை பாருங்கள். ஆல்டு U கேபிட்டல் லெட்டராக நீங்கள் ஒரு வேர்டை சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த ஒரு வேர்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஆல்டு U கேபிட்டல் லெட்டராக சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம மேக்ஸிமம் பேசிக் கீயை பார்த்தாச்சு. நம்ம ஒர்க் பண்ணும்போது இன்னும் இருக்கிற எல்லா கீயும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். எப்சானை பற்றி ஒரு பிளேலிஸ்ட்டே போட போகிறோம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.